ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 18:21 வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7 மாதங்களை தேவன் கடந்து வர கிருபை செய்தார். தகப்பனை போல் அவர் சுமந்து கொண்டு வந்தபடினாலே நாம் 7வது மாதத்தை கடந்து இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளை காண தேவன் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற மகா பெரிய அந்த இரக்கத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் தேவன் தம்முடைய மகிமையான ஜீவனை உங்களை காணும்படி செய்வார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஜீவன் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை நீங்கள் புதிதாய் நீங்கள் உணர்வீர்கள். விசுவாசத்தோடு நாம் 2 நிமிஷம் ஜீவனை நான் பேச போகிறேன். நீங்களும் தொடர்ந்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவன் ஒவ்வொரு அறிக்கையிலும் வல்லமையாய் வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயிருக்கிறது, அது கிரிகை செய்கிறதாயிருக்கிறது. நாம் ஜீவனை பேசுகிற பொழுது விசுவாசம் நம்முடைய ஆவிலே உன்னதமான ஒரு இடத்திற்கு வளர்கிறதாயிருக்கிறது. நம்முடைய ஆவியிலே தேவ பலன் அதிகமாகிறது. நம்முடைய மனதிலே தேவனுடைய சமாதானம் அதிகமாகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வல்லமையாய் அது கிரிகை செய்கிறதாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் இந்த நாளிலே புதுப்பிக்கப்படுவதாக. நான் பலவீனத்தை எதிர்க்கிறேன். பயம், சந்தேகம், தோல்விகளை இயேசுவின் நாமத்திலே அவைகளை நான் நிராகரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உறுதியாய் நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்னை ஜெயத்துக்குள்ளும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு பரிசுத்தமான தைரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய பலத்தினாலே I am filled with a divine strength. ஹல்லேலூயா. எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதானம் இந்த புதிய நாளில் என்னை நிரப்புகிறது. I am filled with the supernatural peace. Hallelujah. Thank you Lord. எனக்குள்ளே தேவன் பேரில் உள்ள விசுவாசம், ஹல்லேலூயா, மீண்டுமாய் அது உயிரடைகிறதாயிருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிற வேத வசனங்கள் என்னை ஜெயத்தை நோக்கி நடத்துகிறதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கண்ணாலே காண்கிறதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே அவைகள் எனக்கு எல்லாம் சாத்தியமாகிறது. தேவனுடைய வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமென். என்னுடைய ஆவியிலே தேவனுடைய ஜீவன், என்னுடைய ஆத்மாவிலே தேவனுடைய ஜீவன், என் சரீரத்தின் மேலே தேவனுடைய ஜீவன் இறங்குவதாக. என் குடும்பத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், என்னுடைய வாழ்வின் எதிர்காலத்து மேலே இயேசுவின் ஜீவன். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த தேவனுடைய மகிமை இந்த நாளிலே வெளிப்படும்படியாய் தேவனை பார்த்து விசுவாசத்தோடு பரலோகத்தை பார்த்து நான் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு தெய்வீகமான ஒரு வல்லமை, I carry the ability of God inside me. Hallelujah. நான் உயிர் தெழுந்த வல்லமையை சுமந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே தேவனுடைய மகிமை இருக்கிறது. நான் தேவ மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறேன். சத்தியத்திலே நான் நிலைத்திருக்கிறேன். அன்பிலே வேரூன்றி இருக்கிறேன். நம்பிக்கையிலே நான் நங்கூரத்தை பாய்ச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடையதெல்லாம் என்னுடையதாயிருக்கிறது. சுகம் என்னுடையதாயிருக்கிறது. சமாதானம் என்னுடையதாயிருக்கிறது. ஜெயம் என்னுடையதாயிருக்கிறது. என் வாழ்வின் மேலே சமாதானம். என் தேவைகளை தேவன் சந்திக்கிறார். எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்துகிறார். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலே தேவ சமாதானம், தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் வளர்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இந்த புதிய மாதத்திலும் இந்த 1ஆம் தேதியிலே உங்களுடைய வாழ்வின் மீது
உடைய பிள்ளைகள் குடும்பம் மீது, உடைய ஆவியாத்தம சரீரத்து மீது தேவன் அந்த ஜீவனை பொழிந்தருளுவாராக. நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உடைய தயவுக்காய் நன்றி. நாங்கள் இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். 7 மாதங்கள் எங்களை அற்புதமாய் தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சொந்து போன நேரங்கள் எல்லாம் தாயை போல தேற்றினீர், பலப்படுத்தினீர், தைரியம் சொன்னீங்களப்பா, மக்கு நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய வல்லமை உள்ள கரம், கிருபைகளை, ஜீவனை நாங்கள் காண கிருபை செய்வீராக. இயேசுப்பா, உம்முடைய ஜீவன் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் அதிகமாய் வெளிப்படும்படி உடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பித்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும், குடும்பத்திலும், அப்படி ஆவிக்குரிய ஜீவித்திலும், அப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்கள் தேவனுடைய ஜீவனை காண்பார்களாக. உமக்கு மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.